சில நாளாகவே எனக்கு ஒரு கொஷின் உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. அதில் வந்து பர்சனல் ரீசனுக்காகவோ பர்சனல் இஷ்யூக்காகவோ உங்களுக்கு குழந்த பிறக்கல அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்டேயே போய் ஏன் நொய் நொயின்னு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கணும்? அந்த பையன்கிட்ட கேட்கக்கூடாதா? அப்படியே அவங்களுக்கு ஃப்யூச்சரில் குழந்தையே இல்லாமல் ஆனாலுமே அந்த பொண்ணுக்கு பேர் வந்து மலடி. ஆனால் அந்த ஆணுக்கு பேர் என்ன? கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகுது அப்படின்னா, அதில் அந்த பொண்ணு வந்து இருக்கும்போதே அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் விதவை. ஆனால் அந்த ஆணோட பேர் என்ன? கிடையாது. எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து புது மாப்பிள்ளைங்கிற பேர் வேணால் உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இன்னும் இருக்குன்னு எனக்கு தெரியல. மென்னும் உமனும் ஈக்குவல்னு சொல்கிறோம். பட் ஆனால் அது இன்னும் ஈக்குவலைஸ் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய விஷயம் இதை மாதிரி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா கேட்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கேட்ட கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் சண்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நல்லா சாப்பிட்டு வரும்போதே என் ஃப்ரெண்டு இந்தாடி பிரியாணின்னு அவள் கொடுத்ததையும் சாப்பிட்டோம். நல்லா